ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிமியா தான் கல்ச்சர் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிமியான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும். அதான் நம்ம வந்து கல்ச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தேவை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு டப்பு இப்போ அந்த கண்டெய்னர் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன் குட்டியாக, அது வந்து தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கு பில்லர் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் 2 ரூபா தான், அது பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமானது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதோடைய சென்டர் பகுதியை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நான் எடுத்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் வந்து ரவுண்டாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா டேப்லெட். இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா கடையில் அக்வேரியமில் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேறு எந்த மெடிக்கல்லாம் போய் கேட்டுறாதீங்க, அக்வேரியமில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இது மெடிக்கலில் போய் கேட்டேன். அவங்க எல்லா மெடிக்கல்லையுமே பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அக்வேரியமில் போய் கேட்டிங்கன்னா இருக்கும் 20 ரூபா. ஒரு அக்வேரியமில் 20 ரூபா 25 ரூபா அது மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ இந்த ஆர்டிமியா பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டிங்கனாலே அந்த மொத்த டேப்லெட்டே போட்டிங்கனாலே நிறையா வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் போட மாட்டேன், கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டையும் நம்ம 10 தடவை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா 10 தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து தேவை. வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சால்ட்டு கண்டென்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு மினரல் வாட்டர் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கல்ச்சர் வந்து கரெக்டாக கல்ச்சர் ஆகும், இல்லைனா பார்த்திங்கன்னா கல்ச்சரே ஆகாது. ஸோ அது வந்து முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இல்லை பாதி வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த வாட்டர் பாட்டில் பாதி காமிச்சோம் இல்லையா, அந்த சென்டர் பகுதி, அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் 2 சைட்லேயும். அந்த ஹோல்ஸ் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஆர்டிமியா டேப்லெட் வந்து உள்ளே கொட்டணும். அப்படின்னா ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெல் வந்து மேலேயே தங்கிடும். ஆர்டிமியா மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டலையே வெளியே வந்துடும் இந்த கண்டெய்னருக்குள்ளே, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கல்ச்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர் ஸ்டோன் அந்த ஏர் மோட்ரு இல்லாமல் தான் கல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் கல்ச்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கல்ச்சர் ஆகும். நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க ஏர் மோட்டர் இல்லாமலாம் கல்ச்சர் பண்ண முடியாது அப்படின்னு. ஏர் மோட்டர் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா வந்து கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து உள்ளே போட்டு அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிமியா டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே போடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள், நிறையா டேப்லெட் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தங்கிரும். இப்போ வந்து டேப்லெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா டேப்லெட் வந்து சும்மாவே ஒட்டும், அந்த டியூப் டேப்லெட் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒட்டும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொட்டு பாருங்கள், மேலே ஒரு இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கும். நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்திருந்தேன், வீடியோ எடுக்கும்போது இல்லை, இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை எடுத்திருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னது இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிமியா வந்து கீழே வந்து கொட்டிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பொறுமையாக பெரிய இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ஆர்டிமியா வந்து கீழே வந்து கொட்டாது. இப்போ பாருங்கள், ஒரு டேப்லெட்குள்ளேயே பார்த்திங்கன்னா 1000 முட்டை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா ஆர்டிமியாவோட முட்டை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்டிமியாவை எடுத்து அப்படியே பொறுமையாக அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொட்டுங்க. இந்த டப்புக்கு இந்த கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொட்ட முடியும், நிறையா கொட்டினாலும் கொட்டலாம், ஏன்னா நிறையா கல்ச்சர் ஆகும், அவ்வளோதான். இதே வந்து பெரிய டப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னதில் எடுத்துக்கிறனால பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுவேன். அதை பார்த்திங்கன்னா ஆர்டிமியாவில் எடுத்துருவேன். உங்கள்கிட்ட ஆர்டிமியா நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய டப்லேயே நிறையா மாத்திரை போட்டு கூட நிறையா ஒரு டேப்லெட்டை போட்டு கூட நீங்கள் வந்து கல்ச்சர் பண்ணலாம். முக்கியமான சில பேர் பார்த்திங்கன்னா டேப்லெட் போடுங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா டேப்லெட் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. அப்படி இல்லை, அதை ஓப்பன் பண்ணி அந்த எக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போடணும், அவ்வளோதான். இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சாலே பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் இல்லை 24 மணி நேரத்துலேயே கல்ச்சர் வந்து ஆயிரும். அதே பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆயிரும். எல்லா ஆர்டிமியா 24 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆர்டிமியா எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆயிரும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிமியாவும் பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம கொட்டினோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே சென்டர்லேயே இருக்குது, வெளியே போகாமல். இப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செல்லும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா எக்ஸெல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே போகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா மூடி வந்து அவசியம். மூடி வந்து பார்த்திங்கன்னா மூடிடக்கூடாது. ஓட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து எதுக்காக வைக்கிறோம், உள்ளது டஸ்ட்டு இல்லை மஸ்கிட்டோலாம் போய் எக்லே பண்ணிடுச்சுன்னா கல்ச்சர் அதை பார்த்திங்கன்னா ஆர்டிமியா பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள் ஆர்டிமியா எல்லாமே ஹேட்ச் ஆயிடுச்சு. ஒரு சில எக்ஸெல் மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்டிமியோட ஒட்டிட்டு
அந்த வெளியில் வந்துருக்கும், வெளியே கண்டெய்னரில் வந்துருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பாட்டில் இதை தாண்டி இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் வச்சுக்கிறேன். டார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வைக்கிறேன். அதுக்கு அட்ராக்ட் ஆகி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்ட்டுமே வந்து கிட்ட வந்து வரும். அப்போ தான் டார்ச்சை நோக்கி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆர்ட்டுமே வந்து டார்ச்சை நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம போட்டது பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டில் ஒரு பங்கு. பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டை 10ஆக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பங்கு தான் நம்ம வந்து போட்டோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்ட்டுமே இருக்குன்னு. இதையே பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து யோசிப்பீங்க இதுலேயே வந்து ஒரு 200, 300, 500 அது மாதிரி இருக்கும்னு. ஆனால் நானுமே யோசிச்சிருக்கேன் ஒரு சில டைமு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஆர்ட்டுமே வந்து ஹேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். முடிஞ்சளவு ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியராக காட்டுறேன். எவ்வளோ வந்து ஆர்டிமியா வந்து ஹேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டிமியா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக பில்லர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆர்டிமியா எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து வெளியே வந்திருக்கு. எவ்வளோ ஆர்டிமியா இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம இப்படி வச்சோம்னா தான் வந்துட்டு சில ஆர்டிமியா வந்துட்டு உள்ளேயுமே இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா சில ஆர்டிமியா வந்து உள்ளே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு டார்ச் வச்சு எடுத்தோம்னா பாருங்கள் உள்ளேயுமே அந்த தெரியும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டிமியா வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம டார்ச் வச்சது பார்த்திங்கன்னா அந்த சைடு, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிமியா இந்த சைடு இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனு அதாவது பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு கீழே வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே கூட நான் வந்து டார்ச் எடுத்து தான் எடுக்கிறேன். அப்போயுமே பாருங்கள் நிறைய ஆர்டிமியா வந்து இதுக்கிட்ட தான் வருது, ஃபோன் கிட்ட தான் வந்து வந்துடுது. இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிமியும் நம்ம வந்து எந்த சைடு லைட்டு கொண்டு போகிறோமோ அங்கே வந்திருக்கும். இப்போ பாருங்கள் அந்த டார்ச் கிட்ட பாருங்கள் எல்லா ஆர்டிமியா வந்து அங்கே போயிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள் எல்லா ஆர்டிமியா பார்த்திங்கன்னா அங்கே போயிடுச்சு. ஒரு சில ஆர்டிமியா பார்த்திங்கன்னா இங்கே உள்ளேயும் இருந்து அந்த டார்ச் எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிமியா இருக்கும். இப்போ பாருங்கள் கொசன்னு அப்படியே அந்த ஆர்டிமியா அந்த இடத்துல இருக்கும். இதே பார்த்திங்கன்னா கல்ச்சர் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை கல்ச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி கல்ச்சர் இது மாதிரி குட்டி குட்டியானதெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது அடுத்து எப்படின்னா பில்லர் வச்சு அந்த டார்ச் கிட்ட மட்டும் அப்படி பில்லர் வச்சு கரெக்டாக செப்பரேட் பண்ணி இது எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்லர் யூஸ் பண்ணி அப்படியே டார்ச் வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபோன் டார்ச்சே ஒரு 2 செகண்ட் ஒரு ஓரமாக பிடிங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிமியா எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஆர்டிமியா வந்து வந்திருக்குன்னு. இப்படியே ஃபோனை பார்த்திங்கன்னா எந்த சைடு அப்படியே ஒரு சைடு மட்டும் லைட்டை ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்ட வந்துடும். இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டே எவ்வளோ வருதுன்னு அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். முக்கியமானது பில்லரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும்போதே ஒரு தடவை அழுத்திட்டு அப்புறமா அந்த வாட்டருக்குள்ளே வந்து விடுங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் அழுத்தினீங்க அப்படின்னா எல்லா ஆர்டிமியா பறந்துடும் தண்ணிக்குள்ளே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து கஷ்டமாயிடும், அப்புறம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். எல்லாம் வாட்டர் செட் ஆகி அப்புறம் ஆர்டிமியா வந்து கிட்ட வரக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகும். பார்த்திங்கன்னா வெளியே ஒரு தடவை நல்லா அழுத்திட்டு அப்புறமா உள்ளே வந்து விடுங்க பில்லரை. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆர்டிமியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய ஃபிஷ்ஷுக்கு வந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் அப்படியே பொறுமையாக வந்து பெரிய ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுறேன். எப்படி சாப்பிடுதுங்கிறத பாருங்கள். அது சாப்பிடுதே அது பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திரும்ப நான் வந்துட்டு இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணி இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, கரெக்டாக சென்டர்லேயே பாருங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து ஆர்டிமியா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்குறேன். எப்படி ஃபிஷ் வந்து சாப்பிடுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். நான் வந்து பிவிசி பைப் கிட்ட ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ஆர்டிமியா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த ஆர்டிமியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோவில். இப்போ பாருங்கள் அந்த பிவிசி பைப் மேலே அப்படியே ஊறும் பாருங்கள். அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆர்டிமியா வந்து தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்டோன் மேலே தெரியுது ஒரு சில ஆர்டிமியா. இப்போ அடுத்து செகண்ட் டைம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே விடுறேன் பாருங்கள். செகண்ட் ட்ராப் இதுலேயுமே பாருங்கள் அப்படியே ஆர்டிமியா போகுது, ஃபிஷ் வந்து சாப்பிடுது. அடுத்து அப்படியே நிறைய அப்படியே கொடுக்குறேன், லைனாக கொடுத்துட்டே இருக்கேன். கடைசி வீடியோடே பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா ஆர்டிமியா உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 தடவை எடுத்த வீடியோ, 2 தடவை எடுத்து இப்போ வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆர்டிமியா வந்து இப்போ இருக்குங்கிறத பாருங்கள். ஃபிஷ் வந்து எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறதே நல்லா பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து ஆர்டிமியா வந்து நிறைய எடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த இடத்துலேயே ஃபோனை வந்து வச்சுருந்து இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிமியா வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இருக்காது, ஏன்னா பார்த்திங்கன்னா சும்மா வீடியோ எடுக்கும்போது வச்சு எடுத்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிமியா வந்து கிடச்சிருக்கு, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஃபோன் வச்சு அப்புறம் வந்து எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிமியா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கப்பி ஃபிஷ் ஃப்ரைஸுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கப்பி ஃபிஷ் ஃப்ரைஸுக்குமே வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து அப்படியே அதையும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு, ஏன்னா பார்த்திங்கன்னா அது பொடி மாதிரி அப்படி விழுகும் வாட்டரில், அதை பாருங்கள். இப்போ ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடும், அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டிமியா வந்து கண்ணுக்கு வந்து நல்லாவே தெரியும். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட், அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகி க்ரீனிஷாக இருக்க வாட்டரை நீ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆர்டிமியா கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க ஆர்டிமியா வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து போடுவோம்.
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.